உங்க பொண்ணு வந்து உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கர்ப்பமா இருக்கும் பொழுது. ம். ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதான். மகராசி ம். நல்லபடியா குழந்தை பெத்துக்குமாங்கும்போது, ம். இவங்க உடனே ஒரு குழந்தை அப்படிலாம் விசுவலைசேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு ஃபீலிங். இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா? ஓகே. மைண்ட் வந்து கான்ஸ்டன்ட் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும். ஓகே. ஷார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, 30 செகண்ட்ல ஒண்ண பார்த்து டக்குன்னு மாறி இருக்கும் பொழுது, இவங்கனால ஒரு காரியத்த முழுசா செய்யவே முடியாதுங்கிறது. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சத அடையிறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா என்ன பண்ணணும் சார்? மெயினா வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசத்த கத்துக்கலாம். முதல் விஷயம். இது தெரியாம நீங்க அதுக்குள்ள போவே முடியாது. ஓகே. நேர்மறை, எதிர்மறை. அதாவது ஒரு செகண்ட்ல நெனைச்சோம்னா, அதுக்கான ஏற்பாடு நடக்குது. ஓகே. இவ்வளவுதான். ம். பட் அந்த அந்த பதிவு செய்யறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டா இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னன்னா, டாய் சி அப்படிங்கிற ஒரு கலை. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். திரு சாய்ராஜ் அவர்களே. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலா எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களா நெறைய பேரால பேசப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு சார். அதுல வந்து அந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மனசுல ஒரு விஷயம் நெனச்சீங்கன்னா, ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த, நீங்க நெனச்ச விஷயத்த அடையிறது எப்படி? அப்படிங்கிறத இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா உங்களால பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன், குவாண்டம் பிசிக்ஸ் அப்புறம் நெறைய விஷயங்கள் நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில ஆனா உண்மையா, பொய்யா அப்படின்றது 2வது பட்சத்துக்கு வரலாம் சார். அதில வந்து எனக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க பல வருடங்களா இது சம்மந்தமா நெறையா பேர பார்த்திருப்பீங்க. நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில அத அப்ளை பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்திருக்கலாம். அது எனக்கு எப்படின்றது தெரியல. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன சார்? நம்ம வாழ்க்கையில நம்ம நெனைச்சத அடையறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா என்ன பண்ணணும் சார்? முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதான் முதல் விஷயங்க. ஓகே சார். நாம நாம வந்து ஒரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுனா, அது நடக்கும். ம். இது ஜெனரல். ஓகே. எப்படி நாம ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு முடிவு பண்றது. அதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே சார். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேங்க. ம். எங்க ஊர் பக்கத்துல ஒரு குளத்து பக்கத்துல நெறைய குப்பை இருந்துச்சு. நான் கார்ல போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணேன், அங்க லோக்கல் இருக்கிற அந்த அ அ குப்பைக்கு எதிர்ல இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற ஒரு குருக்கள்ட்ட போய் "இது குப்பை எடுங்கன்னு" சொன்னேன். ம். "நான் எப்படிங்க எடுக்கிறது? கார்ப்பரேஷன்" சொல்லிட்டாங்க. ம். அப்புறம் கார்ப்பரேஷன்ல வரவங்ககிட்ட கேட்டேன். "அது எங்க ஏரியாவுக்கு வராதுங்க. அது பக்கத்து ஊருன்ட்டாங்க." ரைட். கவுன்சிலர்ட்ட சொன்னேன். ம். "சரி பார்க்குறேன்னாரு." இப்படி எங்கெங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறேன். ம். எதுவுமே நடக்கல. அப்ப என் நண்பருக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. அவரு இது என்ன பண்ணலான்னு சொன்னோனே, அவரு ஒரு ஐடியா குடுத்தாரு. ம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில 10 மணிக்கு கலெக்டர் வந்து மனு வாங்குறாரு. ம். கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஒரு மனு குடுத்தா ஓகே. நடக்கும்னு சொன்னாரு. ரைட். போனோம். ஒரு பேப்பர் எழுதி குடுத்தோம். ம். அந்த வாரம் அந்த குப்பை எடுத்துட்டாங்க. இதான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா, ம். எங்க சொன்னா ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, ம். கரெக்ட்டா சொன்னா அந்த வேலை நடக்கும். ஓகே. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஓகே. நீங்க உட்காந்துக்கிட்டு நான் கார் வாங்கணும்னு சொல்றது எப்படின்னா, ம். அந்த கார்ப்பரேஷன் வேலை செய்றாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போய் குப்பை எடுன்னு சொல்ற மாரி. எழுதி பார்க்குறது எப்படின்னா, அதுக்கு எதிர்ல ஒரு கோயில் இருந்துச்சுங்களா, அங்க இருக்கிற குருக்கள்ட்ட நான் சொன்ன மாரி. கரெக்ட். அப்போ ம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, ம். எந்த இடத்துல ஒரு ரெக்கார்டு வச்சா, ம். அது அமல்படும், நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு சயின்ஸ். அது ஒரு கலை. ஓகே. ஒரு ஆர்ட். ரைட் சார். பல பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாம அவங்க லைஃப்ல அத அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குரூப். ஆமா. இன்னொருத்தர் வெறும் மேனிஃபெஸ்டேஷன தேடி போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கத்துக்கிட்டு ஒழுங்கா அப்ளை பண்ண தெரியாம பாதி பேரு. பாதி பேரு. ஒரு சில பேரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணுன்றதுக்காக ஓடுறவங்க ஒரு சில பேர் வந்து இப்ப இருக்கிறாங்க சார். இப்போ எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சார். அதாவது உங்க வாழ்க்கையில இந்த மேனிஃபெஸ்டேஷனோ, சீக்ரெட்டோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ, குவாண்டம் பிசிக்ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதுல சக்சஸ் ஆன ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட், ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? நெறைய இருக்குங்க. ஓகே. 1, 2 சொல்ல முடியும். என்னோட ஆக்சுவலா மொத்த லைஃப்மே ஓகே. என்னோட லைஃபே வந்து இப்படிதான்.
அதை நான் பார்த்துருக்கேன் சார். ஏன்னா, மத்தவங்க சொல்ற வார்த்தைக்கும், நீங்க அந்த வார்த்தை பேசும்போதும், செழிக்கட்டும் விவசாயம் இப்ப நான் சொல்றது எப்படி சொல்லுவேன்னா, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்களின் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன். இப்படின்றத நான் நார்மலா இப்ப பேசும்போது பேசிருவேன். ஆனா, நீங்க அத சொல்லும்போது, எனக்கு அதுவே ஒரு டவுட் இருக்கு சார். அதான் கேட்கிறேன். நீங்க சொல்லும்போது, கண்ண மூடி, அந்த விஷயத்த அது விஷுவலைசேஷன் பண்ணி சொல்றீங்களா? அது எப்படி அந்த ஒரு ஒரு ஃபீல் பண்ணி அத சொல்ற மாரி எனக்கு படுது. அதுங்க விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது எல்கேஜிங்க. ஓகே சார். ஃபீல் பண்ணுறது பிஹெச்டி. ஓகே. ரைட். செழிக்கட்டும் விவசாயம்னு சொல்லும் பொழுது ம். கண்ணு முன்னால் பச்சையாக விவசாயம் செழிச்சிருக்கிற மாதிரி நினைக்கிறதுங்கிறது ஒரு படி. ஓகே. உள்ளிருந்து ஃபீல் பண்ணி ம். அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்கள் பொண்ணு வந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. கர்வமாக இருக்கும் பொழுது ம். ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? மகராசி ம். நல்லபடியாக குழந்தை பெற்றுக்குமாங்கும்போது ம். இவங்க உடனே ஒரு குழந்தை அப்படிலாம் விசுவலைசேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு ஃபீலிங். ரைட். இது வந்து என்ன பிரச்சனைனாங்க, ம். ஃபீலிங்னா என்னன்னே முதல்ல தெரியல யாருக்கும். முதல்ல ஃபீலிங்ஸை பற்றி சொல்லணும், அதுக்கப்புறம் தான் கிளாஸ் எடுக்க முடியுங்க. ஃபீல் பண்ணுறது ஓகே. புரிஞ்சுங்களா? அது ஃபீல் பண்ணுறது அப்படின்னா உணர்றது. பாருங்க, உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. ஓகே. உணர்வுகள் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ், ம். உணர்ச்சிங்கிறது எமோஷன்ஸ். Right. எமோஷன்னால நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது, ஃபீலிங்ஸ்னால தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே. எமோஷன்ங்கிறது நெகட்டிவ்ங்க, ம். ஃபீலிங்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் எமோஷனுங்கிற நெகட்டிவ் வரும் பொழுது ம். நம்ம அறிவை பயன்படுத்தி அதை ஃபீலிங்ஸாக மாற்றிட்டோம்னா அது ரெக்கார்ட் ஆகும். Right. எல்லாமே கரெக்டுங்க, ஓகே. புரிஞ்சுக்கங்க. ம். ஒருத்தர் சொல்கிறாரு எமோஷன்ஸ் இருந்தால் ம். நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் சொல்கிறார். கரெக்டு தான் ஓகே. அவர் சொல்கிறது கரெக்டு. ம். ஆனால் எமோஷன்னா என்னன்னு தெரில அவருக்கு. எமோஷனை பற்றி சொல்லி முடிச்சுட்டு ம். ஃபீலிங்ஸை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அந்த எமோஷன் வரும் பொழுது எப்படி ஃபீலிங்ஸாக மாற்றுறதுன்னு சொன்னால் அந்த ஃபீலிங்ஸ் போய் ரெக்கார்ட் ஆகும். ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எல்கேஜி. அது வந்து நார்மலாக நார்மல். ஓகே. அதுக்காக நான் விஷுவலைசேஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்லிங்க, ஓகே. அது ஒரு டைப். ம். அதை விட ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இந்த நான் ரெக்கார்ட் பண்ணுங்கிறாங்க. புரியுது. இப்போ ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஓகே. ஒரு நீங்கள் சிங்கப்பூரில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிட்டீங்க. ம். இதை பார்க்குறீங்க, ஓகே. இதை பார்க்கறதுனால ரெக்கார்ட் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. இதை விட நீங்கள் ஃபீல் பண்ணி நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு நினச்சி அதை உணர்ந்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கார்ட் ஆயிருங்கிறாங்க. ஓகே. அப்போ புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. அதாவது உடம்பு, ம். மனசு, மேல் மனசு, நடு மனசு, கீழ் மனசு, கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், ஓகே. புத்தி, இன்டலெக்ட், எஸ். பிலீவ் சிஸ்டம், நமது நம்பிக்கை, ம். முயற்சி, பாசிட்டிவ் நெகட்டிவ், ஓகே. ஆரா, உயிர், ஆன்மா, ஓகே. லக்கு, ம். டூல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுமே தவிர இது தேவையில்லை இது தேவையில்லை ஒதுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஓகே. அதாவது புரிஞ்சுக்குங்க, ம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் கார் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ம். அதனால் உங்களுக்கு கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்கிறாங்க. அந்த இமேஜின் என்ன பண்ணுன்னா அடுத்து கார் ஓட்டுறதுக்கு தள்ளி விடும். காரை வந்து வாங்குறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணும். ம். ஓகே, அடுத்து நீங்கள் கார் வாங்கணும், ஓகே. அப்புறம் காரில் கிளச் எது, கீர் எது, ஸ்டேரிங் எதுன்னு கற்றுக்கணும். ம். இதெல்லாம் இவ்வளோ நாலேஜ். ஓகே. அப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டணும். ம். அப்புறம் நல்லா ஓட்டி பழகி இது இவ்வளோ எல்லாம் சேர்ந்தது தாங்க கார் ஓட்டுறது. ரைட். அப்போது நீங்கள் ஒரு இப்போ கார் ஓட்டுறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்கு ம். கார் வாங்கணும், அதாவது கார் நான் வாங்குவேங்கிற நம்பிக்கை வேணும், பிலீவ். ஓகே. அப்புறம் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும், விஷுவலை பண்ணணும், ம். அப்புறம் முயற்சி எடுக்கணும், அதுக்கு காசு வேணும், அப்புறம் போய் கார் வாங்கிட்டு வரணும். ம். வாங்கிட்டு வந்து வச்சா மட்டும் ஓட்ட முடியாது, அப்போ டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது உட்காரணும், நம்ம டெய்லி பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஓட்ட முடியுங்க. சூப்பர். ஓகே சார். அப்போது இந்த ஒரு காரியம் நடக்கணும்னா ம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கார் இருந்தால் ஓட்டலாங்கிறாங்க. கிடையாது, ஓகே. காரை மட்டும் வச்சு நீங்கள் ஓட்ட முடியாது. அதில் பற்றின உள்ள இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாமே கலந்ததுங்கிறாங்க. அதாவதுங்க நிறைய விஷயம் தெரிஞ்சாதான் ஒன்று பண்ண முடியுங்க. ஓகே. ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒன்று பண்ண முடியாது. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக, அஃபர்மேஷன் சம்மந்தமாக ஊரில் சொல்கிற எல்லாமே உண்மைங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
அதாவது எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே. அது எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அது சக்ஸஸ் ஆகுமே தவிர, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ் ஆகாது. ஓகே சார். நாம என்ன பண்றோம்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிய வைக்கிறோங்கிறோம். ஓகே. பிரிச்சு மேய்ஞ்சு உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ம். நீங்க சும்மா முன்னால உட்கார்ந்தா போதும். ஓகே. புரிய வைக்கிறது என்னோட வேலை. சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிரும். ம். அதை விட முக்கியமான விஷயம்னா, எதெல்லாம் செஞ்சா ம். இந்த நான் நம்பாதுங்கிற லிஸ்ட் குடுப்பேன். அந்த லிஸ்ட் குடுக்க ஐயையோ! இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கேன்னு தோணும். ம். ஓகே. புரிஞ்சுங்களா? ரைட் சார். இந்த விஷயமெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மேனிஃபெக்சரிங் வராதுன்னு சொல்லிருவாங்க. ஓகே. சில பேருக்கு ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வரமாட்டேங்குதுன்னா, ம். அத வந்து ஒரு தவறான புரிதல்ல ஒரு அப்படி தவறு. இல்லைங்க. ஓகே. சில விஷயங்கள் செய்யற ஒருத்தருக்கு இது நடக்கவே நடக்காது. அது லிஸ்ட் போட்டு சொல்லிருவேங்கிறேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. யார் மொபைல்ல அதிக ஷார்ட்ஸ் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே இல்ல முடியாது. சார், அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இருக்கிற வரதுல 90% பேருக்கு அது வராதே. ஏன்னா 3/4 பேர் அதுல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வரணுங்க. அத நான் சொல்லிக் ஓகே. குடுப்பேங்கிறேங்க. ஓகே. இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா? ஓகே. மைண்ட் வந்து கான்ஸ்டன்ட் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும். ஓகே. ஷார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, 30 செகண்ட்ல ஒண்ண பார்த்து டக்குன்னு மாறி மைண்ட் இருக்கும் பொழுது, இவங்கனால ஒரு காரியத்த முழுசா செய்யவே முடியாதுங்கிறது. ஓகே. அப்ப அந்த ஷார்ட்ஸ எப்படி பார்க்கறது, வீடியோ எப்படி பார்க்கறதுன்னு கத்துக் குடுக்குறேங்கிறாங்க. அந்த ஓகே. மைண்ட வந்து அந்த பேட்டர்னுக்கு கொண்டு வந்தா தான் நடக்கும். ஓகே. இந்த மைண்ட் எங்கேயும் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்கு. ம். மைண்டு அப்படியே டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. ம். எல்லாமே நெகட்டிவ் சிந்தனையா இருக்கு. உள்ளுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போயிட்டு, ஒரு காச குடுத்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு, அவங்க சொல்ற அந்த 4 டூல்ஸ் மட்டும் பயன்படுத்தினா நடக்கவே நடக்காதுங்கிறாங்க. ஓகே. நீங்க சொல்றதுல ஒரு ஆறுதல் பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷார்ட்ஸே பார்க்காதன்னு சொல்லல. பார்க்கறது எப்படின்னு சொல்லிக் குடுக்குறேங்கிறீங்க. ஆமாங்க. ஓகே. அதாங்க இப்ப நான் வந்து நானும் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். நானும் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். நானும் யூடியூப் பார்க்குறேன். எல்லாமே நான் பண்றேங்க. ஓகே. நான் வாட்ஸ்அப்ப சரியான முறையில பயன்படுத்துறேங்கிறேங்க. ஓகே. புரிஞ்சுங்க. உலகத்துல எல்லாமே வேணுங்க. நானும் யூடியூப்ல பார்க்குறேன். நானும் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறேன். ம். நான் சொல்றது என்னன்னா, இருக்கிற டெக்னாலஜிய, இருக்கிற விஷயங்கள சரியா பயன்படுத்துங்க அப்படிங்கிறேங்க. நீங்க அதாவதுங்க டெக்னாலஜி, சோசியல் மீடியா இதெல்லாம் என்னன்னா, 2 பக்கம் கூரா இருக்கிற கத்தி. ஓகே. நீங்க இப்படி குத்தி அவங்களும் சாகலாம், மாத்திக்கிட்டு நம்ம செத்துருவோம். ரைட். ஸோ நாலேட்ஜ் அப்படிங்கிறத ப்ராப்பரா பயன்படுத்தினா சாதகமா இருக்கும். ப்ராப்பரா பயன்படுத்தாட்டி நமக்கு பாதகமா இருக்கும். ஓகே. அத கத்துக் குடுக்கிறது நம்ம வேலைங்கிறேங்க. ரைட். இந்த மேனிஃபெஸ்டேஷன ஒருத்தரால சரியாவும் பயன்படுத்த முடியும், தப்பாவும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது, இப்போ உங்கள்ட்ட இப்போ நீங்க வந்து அத பொதுவா சொல்லிக் குடுக்குறீங்கல்ல ஒரு விஷயத்த. அப்போ ஏதாச்சும் ஒரு சில ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு நம்ம இருக்கிறோம்னா, இதுல யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ இத நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அந்த 5000 பேர்ல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு அந்த தாட் வரலையா? சரி, இது ஒரு தப்பான ஆளுக்கு கைக்கு போய் இத நம்ம சொல்லிக் குடுத்து, இதனால எதுவும் விளைவுகள் வந்துறக்கூடாது அப்படின்றத என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் யோசிச்சு பல வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு ஓகே. நேத்தெல்லாம் இல்ல. ஓகே சார். நான் எப்ப வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு ஆரம்பிச்சனோ, ம். அப்பவே இந்த எண்ணங்கள் வந்துருச்சு. அதுக்கான முடிவுகள் வந்துருச்சுங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அ உங்ககிட்ட நல்லவங்க, கெட்டவங்க டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நம்ம நல்லவங்க கொண்டு போய் சேர்த்துறது? ஓகே. ம். ஒரு நாலேட்ஜ நான் பொதுவா குடுக்குறேங்க. ம். இந்த இப்போ தந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். தாந்திரீக தாம்பத்தியம். ஓகே. இத நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ரைட். ஒரு கணவர் என்ன பண்றாரு, தந்திராங்கிற விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு தன் மனைவியை சந்தோஷப்படுத்தி ஹேப்பியா வாழ்றாரு. ம். இன்னொருத்தர் ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கும் பயன்படுத்துறாரு. ம். ஸோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இது இருக்குதுங்கிறாங்க. ஓகே. நீங்க எந்த விஷயத்த கத்துக் குடுத்தாலும், ம். நல்லவங்களும் கத்துக்குவாங்க, கெட்டவங்களும் கத்துக்குவாங்க. ஓகே. இன்னொன்னு, கெட்டவங்க எங்கிருந்தாலும் தேடி கத்துக்குவாங்க. நம்ம ஆளுங்க பண்றது. நான் சொல்லிக் குடுக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாம இருக்காது. அவங்களுக்கு வேணும்னா போய் கத்துட்டு வந்துருவாங்க. ஓகே. அவங்க தான் யார பத்தி கவலைப்படுறது இல்லைல்ல. ம். ரைட். நல்லவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம கத்துக் குடுத்துட்டு இருக்கிறோங்க. ஓகே. ஒரு 100 பேர் நல்லவங்க கத்துக்கும் பொழுது, ஒரு 10 கெட்டவங்களும் கத்துக்குவாங்க. ஓகே. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறேங்க. அதையெல்லாம் யோசிச்சா கிளாஸ் நடத்த முடியாதுங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன், இவங்க கொஞ்சம் பேர் தானே கெட்டவங்க இருக்காங்க. ம். நல்லவங்க நெறைய பேர் இருக்கோம்ல. ம். இப்போ நம்ம நெறைய பேர் கத்துக்கிட்ட உடனே அவங்களோட பவர் கம்மியாயிருங்கிறேங்க. ஓகே சார். சார், இது வந்து எனக்கு என்னன்னா, ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கீங்க சார். ஆமா. அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கா நான் அத பார்க்குறேன். என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாவும் பார்க்குறேன். அந்த புத்தகத்துல ஒரு 6 விதமான மனிதர்கள பத்தி நீங்க எழுதியிருந்தீங்க. அதாவது அ
அன்பு மனிதர்கள், முட்டாள் மனிதர்கள், நச்சு மனிதர்கள், அப்புறம் ஒரு 2, 3 பேர் இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல சார். ஸோ இப்போ இந்த மாரி மனிதர்களே இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாமே இந்த 6 வகைக்குள்ள தான் அடங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இது வந்து நடைமுறையில ஒருத்தர பார்க்கும்போது நம்ம இந்த மாரி விஷயங்கள்லாம் சைக்காலஜிக்கலா நம்ம உங்கள எப்படி ஹேண்டில் பண்றது வைக்கலாம் சொல்றோம்ல சார். இந்த மாரி டெக்னிக்ஸ பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா மனிதர்கள்ட்ட? இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி கேட்குறேன்னா, ஒரு 6 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்கன்ற சைக்காலஜிக்கலா ஒருத்தங்க சைக்காலஜி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல கேட்குறேன் சார். அப்போ அந்த 6 விதமான விஷயங்கள் நீங்க எழுதியிருக்க அந்த புத்தகத்துல நிறையா சைக்காலஜிக்கலா எழுதியிருந்தீங்க. இப்போ நீங்க பார்த்த உடனே இந்த மனிதர் முட்டாள் மனிதரா, நச்சு மனிதரா, இல்ல வந்து அன்பு மனிதரான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எழுதுறீங்க. அப்போ இந்த சைக்காலஜிக்கல் மூலமா இந்த மேனிஃபெஸ்டேஷன அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்குதுங்க. ஓகே. மீண்டும் சொல்றேன். ம். ஒரு சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா, ஓகே. இன்னொரு சயின்ஸ் தெரிஞ்சுக்கும்போது 2ம் சேரும் பொழுது இது வித்தியாசமான சயின்ஸா மாறுது. புரியுது. ஒருத்தர் வந்து சூப்பு செய்யறது எப்படின்னு கத்துக்கிறாரு. ம். ஓகே சார். இன்னொருத்தர் வந்து ம். மருந்து கத்துக்கிறாரு. ஓகே. அதான் மருந்து சிரப் செய்யறது. ம். 2ம் தெரிஞ்சோன்னா இவர் சூப்புல மருந்தா மாத்துவாரு, மருந்த சூப்பா மாத்துவாரு. ரைட். புரிஞ்சுங்களா? அப்போ ஒருத்தர் சைனா போறாரு, அங்க சமையல் கத்துக்கிறாரு. ம். இந்தியா சமையல் 2ம் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ம். இவரு வழக்கமா செய்யற இட்லியில வேற எதையோ போடுவாரு, சாம்பார்ல வேற இது ஏன் இது போடுற அப்படிம்பாங்க. சைனால அப்படிதான் போடுவாங்கம்பாரு. ஓகே. அதே மாதிரி தான் இதுவும். ம். நீங்க ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை முழுசா படிச்சுட்டு, இல்ல ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு, ஓகே. 6 மனுஷங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு. இது தனி சயின்ஸ். ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் தனி சயின்ஸ். ஓகே. சீக்ரெட் தனி சயின்ஸ். 3 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் நூதனமா பண்ணலாங்கிறேன். ரைட். இன்னும் நூதனமா என்ன பண்ணலாம்னா, ஓகே இவரு நார்சிஸ்ட். ம். அப்ப இவரை போய் நம்ம திருந்துங்கன்னு சொல்லி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தண்டோம். ம். அதனால தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு அன்பு மனிதரா இருக்காருன்னா, ம். அந்த 6 மனுஷங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இதே மேனிஃபெஸ்டேஷனை சார் 6 மனிதர்களோட டைட்டில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது எனக்கு டக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு புக் படிச்சதுனால. அன்பு மனிதர்கள். அன்பு மனிதர்கள், ஆ. முட்டாள் மனிதர்கள், ஓகே. இம்சை மனிதர்கள், ம். நச்சு மனிதர்கள், ம். கல் மனிதர்கள், ம். ஞானிகள். ஞானிகள். அப்ப இந்த 6 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அவங்க கூட உங்க டீலுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எதை பயன்படுத்தலாங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாம தண்டமா செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கங்கிறாங்க. கரெக்ட். நான் ஒருத்தரை பார்க்குறேன். அவர் நச்சு மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவர் திருந்துவாருன்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. புரியுது. பாயிண்ட் புரிஞ்சுங்களா? ஓகே சார். இப்போ நைட்டு 12 மணிக்கு ம். நான் சூரியனை பார்க்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் பார்த்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை. முடியாத விட்டுட்டு போகணும் இல்லைங்களா? அப்போது இந்த 6 மனுஷங்களை தெரிஞ்சிருச்சுன்னா, ம். இந்தந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் நம்ம செல்லுபடி ஆகாதுன்னு முதல்லே தெரியும். அப்போ அதை கொண்டு பண்ணிட்டு போயிடலாம், அவாய்ட் பண்ணிக்கலாங்கிற டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே சார். சார் அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி நீங்கள் முழுக்க நீங்கள் மட்டுமே இந்த சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த வகுப்பில் இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற இந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ், ஒரு கண்டென்ட் மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மெயினாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசத்தை கற்றுக்கலாம். முதல் விஷயம் இது தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே போகவே முடியாது. ஓகே. நேர்மறை எதிர்மறை ம். இதோட வித்தியாசம் தான் இமிடியேட்டாக கற்றுக்க வேண்டிய முதல்லுங்க. ஓகே. 2வது நான்னா யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதான் முக்கியமான விஷயம். ஓகே. மேல்மனம், ம். நடுமனம், கீழ்மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். ஓகே. அதாவது இவ்வளோ விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க. உடம்பு, ம். மனசு, ம். மேல்மனம், நடுமனம், கீழ்மனம், பாசிட்டிவ் நெகட்டிவ், நான், ம். ஆரா, ஆன்மா, உயிர், ஓகே. பாசிட்டிவ்னஸ், லக்கு, ம். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, சீக்ரெட்னா என்ன, அதில் இருக்க தத்துவம் என்ன, இதுக்கான நிறைய பயிற்சிகள். ஓகே. பயிற்சிகள்லாம் எந்தெந்த பயிற்சியெல்லாம் செஞ்சால் ம். நம்ம மைண்டு இதுக்கு டியூன் ஆகும் அப்படிங்கிற பயிற்சிகள், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற பட்டியல், ஓகே. கட்டுக்கதைகள். ம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தமாக நிறைய கட்டுக்கதை இருக்குது. ஓகே. இந்த கட்டுக்கதைகள் ம். ஆக மொத்தங்க ம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைக்கு முழுமையாக புரிதல் ஏற்படும். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ரைட். அந்த கான்செப்ட் புரிஞ்சிருங்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப்பில் இப்போ ரீசன்ட் டைமில்
சீக்ரெட் அப்ளை பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு நடந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். உம், இருக்குங்களா? இருக்குங்க. அது என் லைஃபே கம்ப்ளீட்டாகவே இந்த மேனிஃபெஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே ஆனால் அதுக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே அந்த அந்த ஓகே அந்த பேர் டெக்னிக் தெரியாமல் இயல்பாகவே நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஓகே அதனால் எனக்கு வந்து சொல்லும் பொழுது நான் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமே தவிர இயல்பாக நான் பண்ணிடுவேன். ஓகே சரி சார். இப்போ ரீசெண்டாக ரீசெண்டானா அதாவது சார் அது ரொம்ப வருஷமாக ம் எனக்கு வந்து டாய்ச்சி அப்படிங்கிற ஒரு வித்தையை ஓகே முழுமையாக ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே டாய்ச்சி பல வருஷமாக அதெல்லாம் கற்றுருக்குறேன். ம். ஆனால் ஒரு முழுமை பெறல, ஓகே கம்ப்ளீட் ஆகலை, ஓகே ப்ராப்பராக இல்லை. ம். ஒரு சுமாராக தெரிஞ்சு வச்சுங்களேன், ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி. ரொம்ப நாளாக அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ம். ஆனால் நான் அதுக்கு பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலை, ஓகே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு டாய்ச்சி தெரியுமா ம். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கூட இருந்த இன்னொருத்தர் ம் இது என்ன நான் இருந்தேன். ஏன்னா ஹிலர் பாஸ்கர்னாவே எல்லாமே தெரியும் நம்புறாங்க. வாங்க ஓகே அவருக்கு தெரியாதா, அவர் ஹிலர் பாஸ்கருங்க, ஆ. அவரெல்லாம் இன்னொரு எல்லாம் முடிச்சிருப்பாரு அப்படின்னு. ம். இல்லைங்க நான் அந்த அளவுலாம் முடிக்கலைங்க, ம். ஏதோ சுமாராக தெரியுங்க. உங்களுக்கு இன்னும் முழுசாக முடிக்கலையா அப்படின்னாரு. அது சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு ம். நான் கற்றுக்கணுங்கிற ஆசையை விட ஐயோ நம்மள மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஓகே ம் இல்லை சார் நீ ஹிலர் பாஸ்கர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன் ம். அப்படின்னு நம்பிக்கையாக 4 பேர்த்துக்கு முன்னால் அவர் சொன்ன உடனே ம். அடுத்த செகண்ட் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே சே நமக்காக இல்லைனாலும் ம்ஹும். நம்மளை நம்பி 4 பேர் இருக்காங்கல்ல, உங்களையே நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே, என்ன பண்ணியிருக்க கேட்ட மாதிரி. ஓகே சார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துருச்சா? இல்ல இன்னும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க. ஓகே அதுக்கப்புறம் நான் டக்குனு அந்த ஒரு செகண்டில் பாருங்க தாங்க, அந்த ஒரு செகண்டில் நான் என்ன பண்ணுறேன், ம். என்னோட நடு மனசில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே உடனே கற்றுக்கணும், ஓகே முழுமையடைஞ்சிடணும் அப்படின்னு. ஓகே இப்போ வந்து பல வருடமாக இந்த டாய்ச்சி பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கிற ம். குருநாதர் சண்முகம்னு ஒரு ஐயா, ஓகே அவருடைய மகன் என்னை கூப்பிடுறாரு. பாருங்க இந்த இந்த நடந்தோன்னு நடக்குது. ஓகே அவர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் டாய்ச்சி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ம். அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அவர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே பழக்கமா இருந்தவர்? இல்லைங்க இல்ல. இல்லைங்க, ஓகே அவராக கூப்பிடுறாரு. ஓகே அவர் வேற ஏதோ நம்ம வகுப்பில் கலந்துருக்காரு. ஓகே கலந்துக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன், ம். ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன், ம். உங்கள் ஊரில் யாராவது நல்ல காரியம் பண்ணிருந்தவங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்துவீங்கன்னு ஒன்று அவருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே சொல்லிட்டு ம். இந்த சண்முகம் அப்படிங்கிற டாய்ச்சி மாஸ்டருடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஓகே ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு சொன்ன உடனே ம். ஆக்சுவலாக நான் போய் கற்றுக்க வேண்டியது ஆக்சுவலாக குருநாதர்கிட்ட. ம். ஆனால் அவரே வந்து ம். நம்ம நிஷ்டையில் ஓகே 2 நாள் இருந்து முழுமையாக ம். நாங்கள் ஒரு 10-15 பேர் ஓகே எல்லாருக்கும் முழுமையாக கற்றுக்கிட்டோம். ஓகே இது வந்து இது இந்த மேனிஃபெஸ்டேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதாவது ஒரு செகண்டில் நினச்சோன்னே அதுக்கான ஏற்பாடு நடக்குது, ஓகே இவ்வளோதான். ம். பட் அந்த அந்த பதிவு செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ ரீசெண்டாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னென்னா ம். டாய்ச்சி அப்படிங்கிற ஒரு கலை. ஓகே அதனால் என்ன பண்ணிட்டோம், இப்போ அவரை வச்சு ம். விரைவில் வந்து அந்த கலை எல்லாரும் கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். ஓகே சூப்பர் சார். சார் உங்களோட நேரத்தை இவ்வளவு மணி நேரம் செலவு செஞ்சு இந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. தேங்க்யூ சார். நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி. அதாவதுங்க ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நான் 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ நம்ம ஊர்ல தம்மண்ண செட்டிங்க அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றி சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவரு தாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பையன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படி
அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.